உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த பூபால வண்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்மஸ் தேவையா? இந்த கேள்வியில் நம்ம சிந்திச்சுட்டு வரோம். கிறிஸ்மஸ் 430, அதாவது கிபி 430 வரை கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்படவில்லை. அதுக்கு முன்பாக கொண்டாடப்படவில்லை, அதற்கு பின்பாக தான் கொண்டாடப்பட்டது. 430 அலெக்சாந்திரியாவில் தான் முதல் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டது. அது மட்டுமல்ல, 333 கிபி 333 வரை ஆதி கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். அந்த உபத்திரவ காலம் முடிந்து 375 கான்ஸ்டன்டைன் அவருடைய ஆட்சி பொறுப்பில் வந்தபோது அவர்தான் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட அனுமதி கொடுத்தார் என்பது வரலாற்று செய்தி. அப்போ அதற்கு முன்பாக யாருக்குமே தெரியாது, கிறிஸ்மஸ் என்பது என்ன என்று யாருக்கும் தெரியாது. அப்போஸ்தலர்களுக்கு தெரியாது, சீஷர்களுக்கு தெரியாது, யாரும் கொண்டாடவில்லை. அது மட்டுமல்லாமல் 10ஆம் நூற்றாண்டில் தான் முதல் அங்கே ஸ்வீடனில் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டது. அதே போல் 8ஆம் நூற்றாண்டில் தான் ஜெர்மனியில் கொண்டாடப்பட்டது என்பதும் நாம் பார்க்கிறோம். எல்லாமே பின்னால் தான் வந்தது. அது மட்டுமல்ல, இந்த பண்டிகை இப்போ சீரிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரிய தேசத்து கடவுள் என்றால் அது சூரிய கடவுள். அந்த சூரிய கடவுளை அவர்கள் எந்த பிறந்த நாளில் கொண்டாடினார்கள்னா அது டிசம்பர் 25 என்று சொல்லப்படுகிறது. அந்த டிசம்பர் 25 என்பதை அந்த சாட்டர்னேலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாட்டர்னேலியா என்கின்ற அந்த தெய்வத்திற்கு பிறந்த நாள் கொண்டாடியது தான் டிசம்பர் 25. அது சூரிய கடவுள் என்று சொல்லப்படுகிறது. ஆரியர்கள் மித்ரன் என்று அழைக்கின்ற சூரிய கடவுளை கொண்டாடினார்கள். அதுவும் டிசம்பர் 25 என்று சொல்லப்படுகிறது. அனுக்கா பண்டிகை என்று சொல்வார்கள், யூத பண்டிகை. அந்த அனுக்கா பண்டிகை சுத்திகரிப்பின் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அந்த பண்டிகை கூட டிசம்பர் 25 தான் கொண்டாடினார்கள் என்றும் ஒரு செய்தி உண்டு. அனுக்கா பண்டிகை என்று சொன்னேனே, அதுவும் பார்த்தீங்கன்னா 8 கிளை விளக்கு என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த 8 கிளை விளக்கு பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. அந்த 8 கிளையையும் ஒவ்வொரு நாள் அதை கொளுத்துவாங்க. எப்படி அதாவது அந்த விளக்கை ஏற்றுவது, அது டிசம்பர் 24 அன்னைக்கு ஆரம்பிப்பாங்க. அந்த 8 கிளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளை அவர்கள் ஏற்றி கொண்டு 31ஆம் தேதி 8வது கிளை முடியும். அதிலே அவர்கள் புத்தாண்டிற்குள்ளாக செல்வதாகத்தான் இந்த யூதர்கள் பாரம்பரியமாக செய்து வருவதாகவும் ஒரு காரியம் உண்டு. அது மட்டுமல்ல, கிமு 63 கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை அதற்குள்ளாகத்தான் அந்த வானிலே அந்த நட்சத்திரம் வந்ததாக வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதன்படி பார்த்தா ஆகஸ்ட் 26 தான் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட வேண்டும் என்று இந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிற கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, யூதர்கள் சொன்ன இல்லையா, இந்த பண்டிகை கொண்டாடுவது அந்த சாட்டர்னேலியா என்று சொல்லுவது, அது நவம்பர் 24ஆம் தேதியிலிருந்து சூரிய ஒளி பிரகாசம் அடைந்து கொண்டே வரும். அது டிசம்பர் 24 வரை பிரகாசமாகி கொண்டே 25ஆம் நாள் தான் முழு பிரகாசம் அடைவதாகவும், அன்றைக்கு டிசம்பர் 25 அன்று அந்த சூரிய கடவுளின் பண்டிகையாக அவர்கள் கொண்டாடினார்கள். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சொல்ற பண்டிகை, நம்ம கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் பண்டிகைக்கும் அதையும் பார்த்தால் இது தவறாய் ஒரு நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பெத்லகேமிலே குளிர்காலம் என்று எடுத்துக்கொண்டால் மார்ச் மாதத்தில் ஆரம்பித்து ஜூன் மாதம் வரை தான் அந்த குளிர். அப்படி பார்த்தால் நம்ம லூக்கா 2:8 சொன்ன மாதிரி மேய்ப்பர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது நிச்சயமாக டிசம்பர் மாதத்திலே குளிர் காய்ந்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா எல்லாமே நெகட்டிவாகவே இப்படியே பேசிட்டு வர்றாரு, அப்போ என்ன நம்ம கொண்டாடணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் நான் சொல்வது, எதற்காக கொண்டாடுகிறோம்? பிறப்பின் தினத்தை கொண்டாடுகிற பண்டிகையா, அவர் பிறந்ததின் நோக்கத்தை கொண்டாடுகிற பண்டிகையா? அதான் என்னுடைய கேள்வி. அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக அவர் இங்கே வந்தார், எதற்காக பிறந்தார், அந்த பிறப்பின் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது மீண்டுமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். மனிதனை படைக்கும் போது மனிதனாகவே படைத்தார். ஆனால் கடவுளை அவர் இந்த உலகத்தில் அனுப்பும் போது மனிதனாக அனுப்பவில்லை. யோசிச்சு பாருங்களேன். சம்போ மகாதேவா அப்படின்னு ஜங்கன்னு ஒரு பெல் அடிச்சு, இல்லை ஒரு பெரிய மியூசிக் போட்டு அப்படி நின்று நாம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரல. குழந்தையாகத்தான் படைத்தார். கடவுளை படைக்கும் போது அவரை குழந்தையாக படைத்தார்.
அவர் வளர்ந்து மனிதனாக வந்து எல்லாவற்றையும் கண்டு, ஆனால் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்னது போல இந்த உலகத்திலிருந்து வெளியே உலகத்தான் அல்லாமல் பாவம் இல்லாத வாழ்வை வாழ்ந்தவர் என்பதை நமக்கு பாடமாக கற்றுத்தந்தவர். அவர் எதற்காக வந்தார், அவர் வந்ததின் நோக்கம் என்ன என்பதை கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையாக நாம் இதை கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆகையால் இப்படிப்பட்ட நிறைய முரண்பாடுகள் உள்ள இந்த பண்டிகை இது நிச்சயம் நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது தேவைதானா இல்லையான்னு கடைசி வரைக்கும் பாருங்க, கடைசி எபிசோட்ல உங்களுக்கு சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.